சிவாய நம. தப்பி தவறி கூட கிருஷ்ண ஜெயந்தி அன்று இதை செஞ்சிடாதீங்க. அப்புறம் கஷ்டம் வருமாம். வீட்டில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து அவரை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். ஜென்மாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்று கடைபிடிக்க வேண்டிய சிறப்பு பூஜைகள் மற்றும் செய்யக்கூடாதவைகள் குறித்து பார்க்கலாம். இந்து மத நூல்களின் சந்திர நாட்காட்டியில் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் பிறந்தார். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகா விஷ்ணுவின் 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கிருஷ்ண ஜெயந்தி 2024 ஆங்கில நாட்காட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் நடுப்பகுதிக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஜென்மாஷ்டமி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மனதார கிருஷ்ணரை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம். அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி முந்தைய நாளில் சிலவற்றை கட்டாயம் செய்ய வேண்டும் என ஜோதிடர் கவுரங்கா பானர்ஜி கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். அதாவது முந்தைய நாளில் அசைவ உணவுகளை உண்பதன் மூலம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் நள்ளிரவு 12 மணிக்கு முன் சாப்பிட வேண்டும் என்றும் கூறினார். தூங்கும் முன் முகத்தை நன்றாக கழுவ வேண்டும் எனவும் கூறினார். ஜென்மாஷ்டமி நாளில் காலை முதல் நள்ளிரவு வரை விரதம் இருக்க வேண்டுமாம். விரதம் தொடங்கிய நிமிடம் முதல் கிருஷ்ணர் நாமத்தை ஜெபிக்க வேண்டுமாம். தொடர்ந்து கோயிலுக்கு சென்று கிருஷ்ணரை வணங்கிவிட்டு அபிஷேகம் செய்ய வேண்டுமாம். ஜென்மாஷ்டமி விரதத்திற்கு தேவையான பொருட்கள்: பூக்கள், அடப் அரிசி, பழங்கள், மலர்கள், துளசி இலைகள், பத்தி, சாம்பிராணி, தீபம், பஞ்சகவ்யா, பஞ்சகுரி, சணல், மணல், பஞ்சவர்ண பொடி, தேன்பாத்திரம், திராட்சை. கிருஷ்ணரின் படத்தை வைத்து நன்றாக குளிக்க வைத்து விடவும். பிறகு அவற்றை அலங்கரித்து தட்டில் இனிப்புகள், பழங்கள் மற்றும் கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுப் பொருட்களை சமர்ப்பித்து வணங்க வேண்டும். கட்டாயம் கிருஷ்ணருக்கு பிடித்த உணவு பட்டியலான வெண்ணெய் இடம்பெற்றிருக்க வேண்டும். முதலில் மூல முதற்கடவுளான விநாயகரை போற்றி வழிபாட்டை துவங்க வேண்டும். தொடர்ந்து வீட்டில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து அவரை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். அதன் பிறகு மனம் அமைதியாக இருக்க சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். விளக்கை ஏற்றி கிருஷ்ணரின் நாமத்தை ஜெபித்து வழிபட வேண்டும். அப்போது ஒவ்வொரு மலர்களாக கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து பூஜை செய்ய வேண்டும். இதுவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் அனைவரும் வழிபடும் முறைகள் ஆகும் மக்களே.